சங்கர் போன்றோர் பார்த்தீங்கன்னா ஒரு புக் எழுதுறாங்கன்னா அதுல வந்து ஒரு 4 விஷயத்த வந்து அவங்க கடவுள் வாழ்த்துலயோ இல்லைன்னா முன்னுரையிலயோ தெரிவிச்சிருப்பாங்க. முதலாவது, இந்த புக்கு யாருக்கு, இதுல என்ன விஷயம் இருக்கு, இது கத்துக்கிறதுனால நம்மளுக்கு பலன் என்ன, இது சொன்ன பலனை வந்து அது அச்சீவ் பண்ணிச்சா, இந்த 4 விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த புக்ல இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பார்த்தீங்கன்னா யாருக்கு, 7வது படிக்கிற பையனுக்கு. இது வந்து என்ன தரும், மேக்ஸ் நாலேஜ் தரும். அது எப்படி தரும், இது பார்த்தீங்கன்னா அல்ஜீப்ரா போன்ற ஈக்குவேஷன் கத்துக்கிறதுனால நம்மளுக்கு தரும். இது அடையிறதுனால பலன் என்ன, நம்ம மேக்ஸ் கான்செப்டை வந்து நம்ம கத்துக்கிறோம். அப்போ அந்த மேக்ஸ் புக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்டை வந்துட்டு ஃபார்முலா படி நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி தான் தத்துவ போதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த புக்கு யாருக்கு அப்படின்னா சாதன சதுஷ்டியம் உள்ளவங்களுக்கு, அவங்க தான் அதிகாரின்னு சொல்லி சங்கரர் சொல்லிடுறாரு. ஆனால் அந்த சாதன சதுஷ்டியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு குரு தேவை. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவேகம் வைராகியம் போன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார். அந்த குரு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்டவராக இருக்கணும்னா அவர் வந்து ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அவருக்கு ஒரு குரு இருக்கணும். அவர் பார்த்தீங்கன்னா வேதம் பேஸ் பண்ணி இவருக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். சொல்லி கொடுத்தாலும் அதுபடி வாழணும். சில பேர் ஸ்ரோத்ரியமா இருப்பாங்க, அதாவது குரு கிட்ட கேட்டிருப்பாங்க, அதுபடி வாழ மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழுவாங்க, ஆனா யாருக்கிட்டையும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு குருக்கு முக்கியமான குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவர் கேட்டிருக்கணும், கேட்டபடி வாழணும். அப்பேற்பட்ட குருனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த வேத வாக்கியங்களை நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளை தத்துவ விசாரத்துல ஈடுபடுத்த முடியும்.